மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் உரைநடை பகுதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த உரைநடை பகுதியில் கொடுக்கப்பட்ட பாடத்தலைப்பு நூலகம். பாடத்தலைப்பு நூலகம். இப்போ நூலகம்னா என்ன? நூலகம் என்ற சொல்லிற்கு என்ன பொருள், அர்த்தம் என்பது நூல் கூட்டல் அகம். நூல் என்பது இங்கே குறிப்பிடப்படுவது புத்தகத்தைத்தான் நூல் என்று குறிப்பிடுகின்றோம். பல வகையான புத்தகங்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். பல துறையை சார்ந்த புத்தகங்களாக இருக்கட்டும், சிறுவர்களாகிய குழந்தைகள் படிக்கக்கூடிய சிறுவர் இதழ்கள், கதை புத்தகங்கள், இவ்வாறு நிறைய வகையான புத்தகங்கள் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது இந்த நூலகம் என்ற பாடத்தலைப்பில் அதனுடைய விளக்கங்கள் பற்றி இப்போது பார்க்க போகிறோம். பல்வேறு வகையான நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம் என்று சொல்லப்படுகின்றது. பல்வேறு வகை நூல்கள் என்றால் பல்வேறு துறையை சார்ந்த, ஒவ்வொரு துறையை சார்ந்த நூல்களும் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். குழந்தைகளுடைய இதழ்களாக அவர்களுக்கு ஏற்றாற்போல் நன்கு புரியும்படியான கதை புத்தகங்கள், வார இதழ்கள், இந்த மாதிரி சில நூல்கள் எல்லாம் சிறுவர்களுக்கான தனியாக ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும். நூல் கூட்டல் அகம், நூலகம். இந்த நூலகத்திற்கு வேறு பெயர்களும் சொல்லப்படுகின்றன. நூல் நிலையம் என்றும் புத்தக சாலை என்றும் சொல்லப்படுகின்றன. இப்போது பாடப்பகுதியை பற்றி பார்க்கலாம். நூலகம். இந்த பாடப்பகுதியை நான் இப்போது வாசிக்கிறேன், கவனிங்க மாணவர்களே. மாமா மாமா என அழைத்தபடி தேனருவி வீட்டிற்குள் வந்தாள். மாமா: என்னம்மா தேனருவி, ஏன் இப்படி ஓடி வருகிறாய்? அதற்கு தேனருவி: நான் வழக்கமாக பள்ளிக்கூடம் போகும் வழியில் உள்ள ஒரு கட்டடத்தை தோரணம் கட்டி அழகுபடுத்தியிருந்தார்கள். அதில் நூலகம் என்று எழுதியிருக்கு. அப்படின்னா என்ன மாமா அப்படின்னு கேட்குறதுக்கு மாமா பதில் சொல்லுகிறார். அதுவா, நூல்களை சேமித்து வைத்திருக்கும் இடம்தான் நூலகம். அது ஒரு பொது இடம். அங்கு அனைவரும் வந்து புத்தகம் படிப்பாங்க. இன்று நூலக தினம். அதை கொண்டாடுவதற்காக நூலகத்தை அழகுபடுத்தியிருப்பார்கள் என்று அவர் கூறுகின்றார். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடக்கிறது என்றால், ஒரு கட்டடமாக இருக்கட்டும், ஒரு வெளியிடமாக இருக்கட்டும், பந்தல் அமைத்து அதற்கு தோரணமெல்லாம் கட்டி மிகவும் சிறப்புடையதாக கண்ணை கவரும் வகையில் அங்கே அந்த அமைப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். நாம் அப்படிப்பட்ட அமைப்புகள் அமைக்கப்படும் பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம், இங்கே ஏதோ ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். பொதுவாக ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதென்றால் அங்கே ஏதாவது ஒரு விளம்பர பலகையோ அல்லது ஒரு வீட்டில் ஒரு புதுமனை புகுவிழா, அந்த மாதிரி ஒரு நிகழ்வாக இருந்தால் நாம் அதை உணர்ந்து கொள்ளலாம். அப்படியாக இங்கே நூலகம், இங்கே திறப்பு விழாவோ அல்லது ஒரு கொண்டாடக்கூடிய தினம், ஆண்டு விழா, அந்த மாதிரி கூட தினங்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட நிகழ்வாக இங்கே நிகழ்கிறது. அந்த கட்டிடத்தில் முன்முகப்பில் அறிவிப்பு பலகையாக அங்கே நூலகம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை அறிந்து வந்த அந்த சிறுமி அவங்க மாமாவிடம், நூலகம் என்பது என்ன, நூலகம் என்றால் அதுக்குள்ளே எப்படியெல்லாம் இருக்கும், என்ன விவரம் என்றதை எனக்கு கொஞ்சம் விவரமாக எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுமியானவள் தன் மாமாவிடம் கேட்கின்றாள். மாமா நூலக தினம் கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்ன நிமிஷமே அவளுக்கு நாமும் அந்த நூலக தினத்தில் கலந்துக்கலாமா அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியுடன் கேட்கின்றாள்.
அதற்கு மாமாவும் சரி வா போகலாம் என்று கூறுகின்றார். நூலகத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி அந்த சிறுமி கேட்கின்றாள். அதற்கு மாமா சொல்கிறேன் கேள். நூல் கூட்டல் அகம் நூலகம். பல்வேறு துறை சார்ந்த நூல்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இடமே நூலகம் ஆகும். இந்த நூலகம் என்பதற்கு இன்னொரு 2 பெயர்கள், வேறு வேறு பெயர்களாக நூல் நிலையம், புத்தக சாலை என்பன நூலகத்தின் வேறு பெயர்களாகும். அதற்கு தேனருவி சொல்கிறார், மாமா இங்கு என்னென்ன நூல்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்குறா. அதற்கு மாமா, நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள், தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள் போன்றவையும் இடம்பெற்றிருக்கும் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமின்றி நூல்கள் மட்டுமின்றி நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் ஆகியவையும் இங்கே இடம்பெற்றிருக்கும் என்று கூறுகின்றார். இங்கே நூலகத்தில் அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் அப்படின்னு சொல்லப்போனால், அறிஞர்கள் என்றால் தமிழறிஞர்களாக இருக்கட்டும், மற்ற பல்வேறு துறைகளை சார்ந்த அறிவியல் துறை, பூகோளம், சமூகவியல் துறை, இந்த மாதிரி பல துறைகளை சார்ந்த அந்த அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்களும் அவர்கள் படைப்புகளுமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட நூல்கள் எல்லாம் அங்கே நிறைந்திருக்கும். இதுபோக நம்முடைய மொழி தன்மையில் பார்க்கப்படும் பொழுது தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்களும் இருக்கும். வேறு பல சார்ந்த நூல்கள் அப்படி என்று எடுத்துக்கொண்டால் வடமொழியாக இருக்கட்டும், அல்லது ஹிந்தி, கிரேக்கம், லத்தீன், அரேபியம், இந்த மாதிரி பல வகையான மொழிகளை சார்ந்த நூல்களும் அங்கே இருக்கும். அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், கொள்கைகள், தத்துவம் என்பது கொள்கைகள், வரலாற்று நூல்கள், முன்னொரு காலத்தில் என்ன நடந்தது, எப்படியெல்லாம் இருந்தது என்பதை பற்றிய வரலாற்று நூல்கள், அரசர்கள் அரசாட்சி புரிந்த அந்தவுடைய நாட்டினுடைய தன்மை, அரசாட்சி முறை எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய நூல்களாக வரலாற்று நூல்கள். பூகோள நூல்கள் என்றால் புவியினுடைய அமைப்பு, வானினுடைய அமைப்பு, இதெல்லாம் எப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது, கடல், நிலப்பரப்பு, அப்படிப்பட்ட இந்த பகுதிகளை பற்றி விளக்கக்கூடிய நூல்களும் இங்கே இடம்பெற்றிருக்கும். இந்த நூல்கள் மட்டுமில்லாது நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள் என்று இப்போல்லாம் வாரமலர், சிறுவ மலர், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் வெளிவருகின்றன. இதே போல தான் அங்கேயும் இருக்கும். நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் ஆகியவை பற்றியும் இங்கே இடம்பெற்றிருக்கும் என்று மாமா இங்கே விளக்கம் சொல்லுகின்றார். அந்த சிறுமியும் மாமாவும் நூலகத்திற்கு செல்கின்றனர். இந்த பாடப்பகுதியை இப்போ வாசிக்கிறேன், கவனிங்க. தேனருவி சொல்கின்றாள், அடேங்க அப்பா, நூலகத்தில் இவ்வளவு வகை நூல்களா? அது சரி மாமா, நூலகத்தினால் நமக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதற்கு மாமா, என் செல்ல குட்டி, கேட்டால் சொல்லாமல் இருப்பேனா? இங்கு வந்து நமக்கு தேவையான அல்லது பிடித்த நூல்களை எடுத்து படிக்கலாம். நூலகத்தில் உறுப்பினராக சேர்ந்தால் நூல்களை வீட்டிற்கே கொண்டு சென்றும் படிக்கலாம். ஆனால் குறிப்பிட்ட நாளில் மீண்டும் புத்தகங்களை திருப்பி அளித்து விட வேண்டும். இதனால் என்ன பயன் என்று கேட்டாய் அல்லவா? அதை சொல்கிறேன் கேள் என்று சொல்லுகின்றார். நம் அறிவு வளர்கிறது, நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேரவும் முடிகிறது. மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது, தன்னம்பிக்கை ஏற்படுகிறது என்று இவ்வாறு இதனுடைய பயனை பற்றி கூறினார். அதற்கு தேனருவி, மாமா, நூலகம் பற்றி நிறைய செய்திகளை தெரிந்து கொண்டேன். அதற்கு அவர், தேனருவி,
குழந்தைகளுக்கான சிறப்பம்சம் நூலகத்தில் உள்ளது. அது என்ன தெரியுமா என்று சொல்கின்றார். நாம் நூல்களை எடுத்து படிப்பதனால் அதிலுள் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை நல்ல கருத்துக்களாக இருந்தால் நாம் எடுத்துக்கொண்டு அதன்படி நாம் செயல்பட முடிகிறது. புத்தகம் அதிகமாக படிப்பதனால் நம்முடைய அறிவு வளர்கிறது. நல்ல பண்பாடும் பழக்கங்களும் நல்ல தன்மையும் கூட அமைகிறது. நமக்கு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு புத்தகம் அளிக்கின்றது. நாம் படிக்க படிக்க ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு என்னென்ன தேவையோ, இதெல்லாம் நல்லவை, நன்மை தரக்கூடியது, எப்படிப்பட்ட நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கும் போதெல்லாம் என்ன செய்யலாம்? நூலகத்திற்கு சென்று தேவையானவற்றை எடுத்து நல்ல முறையை படித்து அதை எழுதி வரலாம். அல்லது நாம் அங்கே ஒரு உறுப்பினராக இருந்தால் தேவைப்பட்ட புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கையொப்பமிட்டு மறுபடியும் செலுத்தும் அந்த தேதியில் அந்த நாளன்று திரும்ப செலுத்தி அந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வந்து நமக்கு வேண்டிய கருத்துக்களை வீட்டிலிருந்தும் அதனுடைய கருத்துக்களை எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பாகவும் அமைகிறது. இதுதான் நூலகத்தினுடைய சிறப்பும் அதனுடைய பயனுமாக இங்கே கூறப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் குழந்தைகளுக்கான பிரிவும் தனியாக உள்ளது என்று மாமா கூறினார். அந்த பிரிவுகளாக இப்பொழுது நாம் என்னவென்று பார்ப்போம். இந்த பாடப்பகுதியை வாசிக்கிறேன். இங்கே குழந்தைகளுக்கான பிரிவு தனியாகவே உள்ளது. நூலகத்தில் உள்ள வாசகர் வட்டம் மூலமாக நூலக தினத்தன்று குழந்தைகளுக்கான போட்டிகள் அனைத்து நூலகங்களிலும் நடத்தப்படுகின்றன. போட்டிகளில் கலந்து கொள்வோருக்காகவும் போட்டித் தேர்வினை எழுதுவோருக்காகவும் தனியே பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் வீட்டில் நூலகம் அமைக்க வேண்டும். அதில் நிறைய புத்தகங்களை சேமித்து வைத்து புத்தகம் படிக்கும் பழக்கத்தினை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று மாமா கூறுகின்றார். அதற்கு தேனருவி, நன்றி மாமா, நான் நம் வீட்டில் ஒரு சிறிய நூலகத்தை அமைப்பேன். அதில் நிறைய நூல்களை சேமித்து வைத்து படிப்பேன் என்று அவள் கூறுகின்றார். படிப்பினுடைய சிறப்பையும் அந்த படிப்பின் மூலமாக நாம் கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன்படி நடப்பதும் மனிதனுக்குரிய முக்கியமான ஒரு அம்சம். திருவள்ளுவர் தன் குறளிலே சொல்லியுள்ளார், தொற்றனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு. தொற்றனை தோறும் மணற்கேணினா தோண்ட தோண்ட மணலை தோண்ட தோண்ட எவ்வாறு நீர் சுரக்கின்றதோ அதை போல மாந்தர் என்பது இங்கே மக்களை பற்றி சொல்லுகின்றார். எவ்வளோக்கெவ்வளோ நூல்களை கற்க படிக்க படிக்க அறிவு வளரும் என்பதை அங்கே குறிப்பிடுகின்றார். தோண்ட தோண்ட நீர் எவ்வாறு சுரக்கின்றதோ அதே போல நாம் நல்ல பல நூல்களை எடுத்து படிக்க படிக்க நமக்கு அறிவு வளரும், கருத்துக்களும் நல்ல முறையில் தெரிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி அருமையாக இங்கே இந்த வள்ளுவர் சொல்லுகின்றார். அதற்கேற்றாற்போல் இந்த நூலக அமைப்பிலும் நாம் வேண்டிய கருத்துக்கள் தரக்கூடிய நூல்களை எடுத்து படிக்கலாம். நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். படிப்பதற்கென்று தனி நேரம் கொஞ்சம் ஒதுக்கி அதுக்கு தகுந்தாற்போல் நாம் அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டிலும் கிடைக்கின்ற புத்தகத்தை வைத்து அதை நல்ல முறையிலே அமைத்து அதை படிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். சிறு வயதிலிருந்தே இந்த நல்ல பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நாம் நம்முடைய காலம் வரைக்கும் அதை பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. அந்த பழக்கம் தொன்று தொட்டு வருவது போல் அமையும். சில நல்ல பழக்கங்களை எல்லாம் சிறு வயதிலிருந்தே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அது கடைசி வரையில் நமக்கு அந்த பழக்கமானது நல்ல முறையிலே தொடர்ந்து நமக்கு வரும். நல்ல பண்பாடும் பிறரிடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் வகையில் நமக்கு ஒரு நல்ல அமைப்பு அமையும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நூலகத்தில் உள்ள நூல்களின் வகைகள்.
அறிஞர்களின் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் தமிழ், ஆங்கிலம் மற்றும் வேறு பல மொழிகளை சார்ந்த இலக்கிய நூல்கள், அறிவியல் நூல்கள், தத்துவ நூல்கள், வரலாற்று நூல்கள், பூகோள நூல்கள், நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், பல்வேறு வேலை வாய்ப்புகளை பற்றிய செய்திகளை தெரிவிக்கும் இதழ்கள் போன்றவையாகும். நூலகத்திலுள்ள நூல்களின் வகைகள் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக நூலகத்தினால் உண்டாகும் பயன்கள் என்ன? நம் அறிவு வளர்கிறது. நம்முடைய நேரம் பயனுள்ள முறையில் அமைகிறது. மூளை புத்துணர்வு பெறுகிறது. தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. வேலைவாய்ப்பு தொடர்பான நூல்களை படிப்பதால் நல்ல வேலையில் சேர முடிகிறது. இவையெல்லாம் நூலகத்தினால் உண்டாகும் பயன்களாகும். நூலகம் அமைப்போ நூல்கள் பல சேமித்து அதை நாம் படித்து பயன் பல பெறுவோம். Thank you, students.